வாழ்ந்து வந்தனர். அப்போது அவ்வழியே சிவயோகி ஒருவர் வருகிறார். அம்மையே, எனக்கு அதீத பசியாக உள்ளது. ஏதாவது அன்னம் உண்ண தருவீர்களா? அருள் பொருந்திய சிவனடியாருக்கு வணக்கம். தாங்கள் எங்கள் இல்லம் வர பெரும் பாக்கியம் அடைந்தோம். வாருங்கள், வந்து ஆசனத்தில் அமருங்கள். உயிர் கொடுத்தோரே, பசி நிறைந்தது, உள்ளமும் நிறைந்தது. தெய்வம் போல உணவளித்தாய். இவ்வுலகில் வாழும் எல்லா உயிர்களின் துன்பத்தை நீக்கும் உத்தமன் இவ்வையகத்தின் ஆன்ம ஒளியாக ஒரு மகனாக பிறப்பான். நீடூழி வாழ்க. குருவே, எனக்கு மகனாக மகன் பிறப்பானா? நன்றி குருவே, மிக்க நன்றி. ஆமன்னையே, சாதி, சமயம், மதம், இனம், மொழி, நாடு, உயர்ந்தோர், தாழ்ந்தோர், படித்தவர், படிக்காதவர் என பல வகை வேதங்களில் சிக்கி அறியாமை என்னும் காடு இருளில் மூழ்கி கிடக்கும் மக்களின் உள்ளத்தில் நல்ல அறிவு எனும் ஞான ஜோதியை ஏற்றும் கருணையின் சுடர் போல பிறக்க போகிறான். காட்சி 2. வெளியே சென்ற ராமலிங்கத்தின் தந்தை ராமையா இல்லம் திரும்புகிறார். இன்று நம் இல்லத்திற்கு உணவு வேண்டி ஒரு சிவயோகி வந்திருந்தார். பசியாற்றிய பின் வாழ்த்து கூறிய போது அருள் பெரும் ஜோதியாக கருணையின் சுடர் போல ஒரு மகனாக பிறப்பார் என்று வாழ்த்தினார். அப்படியா? என்ன விந்தை இது! ஒரு அடிகளார் கூறியிருப்பதால் இது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி என்றால் அவன் பிறந்த பிறகு உலகம் அன்பே தெய்வம் என்று பாடும். என் மகனின் ஒளி காலங்களை கடந்து வாழும் என்று நினைக்கிறேன். வாழ்வு அருட்பிறப்பு. காட்சி 3. சில நாட்களுக்கு பிறகு 1823ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி மருதூர் கிராமத்தில் ராமலிங்க அடிகளார் பிறந்தார். இவர் பிறந்ததும் வீடே ஒளியால் நிரம்பியது. சில நாட்களுக்கு பிறகு தில்லை நடராஜர் கோவிலுக்கு பெற்றோர் குழந்தையை தூக்கிச் செல்லுகின்றனர். இந்த குழந்தை இமை கொட்டாமல் சிவனை கண்டு அழகாக சிரிக்கிறதே. இந்த குழந்தை உன் பிள்ளை என்று தில்லை நடராஜரின் பிள்ளை. இவன் மனம் ஒரு பூமாலை போன்று தூய்மையானது. நிச்சயமாக இவன் பிறப்பு இவ்வுலகிற்கு பொன்னால் ஆகும். இவன் தெய்வ அருள் பெற்ற குழந்தை. இறையருளோடு பிறந்தவனே, நீ வாழ்க. ஓம் நம சிவாய. காட்சி 4. பெற்றோரை இழந்த ராமலிங்க அடிகளார் தனது அண்ணனின் வளர்ப்பில் வளர்ந்து வருகிறார். என் குருநாதர் மகாவித்வான் சபாபதியாரிடம் புராண கல்வி கற்பதற்கு ராமலிங்கத்தை அனுப்புவதாக உள்ளேன். கல்வி கேள்விகளில் மட்டுமல்லாது புராண சொற்பொழிவும் கற்பிப்பார். நாளை செல்ல வேண்டும் ராமலிங்கா. சரி என்று கூறு ராமலிங்கா. அப்படியே ஆகட்டும் அண்ணா. தங்கள் வார்த்தைக்கு மறுப்பேது? காட்சி 5. வள்ளலாரின் அண்ணன் தன் ஆசிரியரான காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி அவர்களிடம் தன் தம்பியான ராமலிங்கத்தை தான் பயின்ற குருகுலத்திற்கு அழைத்து வருதல். அடடே, என்ன சபாபதி, திடீரென்று வந்துள்ளீர்கள்? முதலில் தங்கள் குருகுலத்தின் மாணவனான என்னை தயவு கூர்ந்து ஆசீர்வதிங்கள். எல்லா வளங்களையும் பெற்று வளமோடு நீடூழி வாழ்வாயாக. ஐயா, தங்களிடம் கல்வி பயின்ற அடியேன் நான். தங்களிடம் பயின்ற ஞானத்தின் பயனாக சொற்பொழிவு செய்து ஓரளவு வறுமையின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அருமை அருமை சபாபதி. அதுபோலவே எனது தம்பி ராமலிங்கத்திற்கும் புராண கல்வி பயிற்றுவித்து சொற்பொழிவு பயிற்சி போதிக்குமாறு பணிவோடு வேண்டுகிறேன்.
நல்லது, அப்படியே ஆகட்டும். எமது நோக்கு குருகுலத்தின் மூலம் நற்கல்வி பெறுவதே. மாணாக்கர் அனைவருக்கும் வணக்கம். நான் கூறுவதை அனைவரும் கூறுங்கள். போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். ஐயா, இடையில் குறுக்கிட்டு பேசுவதற்கு பொறுத்தொழுக. என்ன ராமலிங்கா, ஏதேனும் ஐயமா? குருவே, எல்லோருக்கும் இவ்வுலகத்தில் எல்லாம் வேண்டும் என்ற சமதர்ம கொள்கையுடன் வேண்டும் வேண்டும் என்ற மனமே ஏற்புடையது என எண்ணுகிறேன். ஓ, அப்படி என்றால் நீயே நேரீரை சிந்தனையாக வேண்டும் வேண்டும் என்று பாடலை எழுத வேண்டியதுதானே? இக்குமாரன் கல்லாதுணர்வும் சொல்லாதுணர்வும் வல்லவன் என்று உணர்கிறேன். இவனுக்கு நான் கற்பிப்பது விழலுக்கு இறைத்த நீராகிவிடும். உனக்கு கற்பிப்பது என்னால் இயலாத செயல் ராமலிங்கா. காட்சி 6. இருவரும் புறப்பட்டு கந்தகோட்டம் செல்லுதல். பொறுமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கதவாமை வேண்டும். பெருமை பெருமினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். சண்முக தெய்வமணியே. சபாபதி, உன் தம்பி இங்கு இருப்பவன் அல்ல. அவன் ஒரு தெய்வ குழந்தை. உனக்கு ஒரு மகத்தான சகோதரன் அமைந்திருக்கிறான். சங்கம் வளர்த்த புலவர்கள் முதல் தொல்காப்பியர் வரை அனைத்தையும் நன்கு கற்று அறிந்துள்ளான். இந்த பாடலை கேட்கும் போது நான் மிகவும் வியப்பு அடைகிறேன். எத்தனை சக்தி மிகுந்த குரல்! இது பக்தி பாடல் அல்ல, ஆன்மீகத்தின் உணர்வு. ஆம் குருவே, இவன் பாடலை கேட்கும் பொழுது இவன் குரலில் ஒரு விதமான அமைதி, ஆன்மீக அருள், இறை நம்பிக்கையின் ஆழம் மற்றும் கருணையின் ஆற்றல் என அனைத்தையும் உணர முடிகிறது. நான் எத்தனை வருடங்கள் கற்றாலும் இது போன்ற பக்தி அருள் பூர்வ குரலை இதுவரை கேட்டதே இல்லை. இவன் பக்தியின் பரிசுத்தத்தையும் இறைவனின் நேசத்தையும் இவ்வுலகிற்கு உணர்த்த வந்தவன். அவனை தடுக்காதே, அவன் பாதையில் அவனை செல்லுகிறது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் வல்ல கடவுளின் அருளின் மூலம் நான் உங்களுடன் இருக்கிறேன். இப்போது நான் பகிர்ந்து கொள்ளும் செய்தி உங்கள் வாழ்வை உயர்த்துவதாக இருக்கும். தாங்கள் எழுதிய திருவருட்பாவில் ஜீவகாருண்ய ஒழுக்கம் பற்றி சற்று கூறுங்கள் ஐயா. அனைத்து உயிரினிடத்தும் அன்பு காட்டும் ஒரு ஜீவன் தாகம், பிணி, இச்சை, வறுமை, பயம், கொல்லாமை இவற்றால் துன்பப்படுவதை மற்றொரு ஜீவனான நீங்கள் பார்க்கும் போதும் கேட்கும் போதும் அந்த ஜீவனுக்கே தன்னை அறியாமல் உருகுவது ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பேன். இதுவே நீங்கள் கடவுளை அடைவதற்கு அடிப்படை நெறியாம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினே. பசியினால் இழைத்தே வீடு தோடிறங்கும் பசியராத என்ற விற்றரை கண்டு உணர்ந்ததைத்தே. அனைத்து மக்கள்
மக்களின் மிகுந்த துயரங்களுள் ஒன்றான உடல் வருத்தும் பசிப்பினியான பெரும்பினியின்றி வயிறார 3 வேளையும் அனைவரும் உண்பதற்கு ஏற்ப தர்மசாலை ஒன்று துவங்க வேண்டும். இதில் பசித்தவர்கள் சாதி, மதம், இனம், மொழி வேறுபாடு கருதாது அனைவரையும் சமமாக அமர்ந்து உண்ண செய்து பசிப்பினியை போக்க வேண்டும். பெற்ற தாய்தனை மனமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் பெற்ற தாய்தனை மனமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும்